தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நேற்று ஒரு காரியத்தை பார்த்தோம். அசதி, சோம்பல் ஆயிருக்கிறது தேவனுடைய காரியத்துல. அதை பார்த்தோம். அசதியா இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். இங்க பவுல் சொல்ற, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஜாக்கிரதை, கவனமா இருங்க, அதையே சரியாக செய்யணும் இருங்க, செய்து முடிக்கணும் இருங்க, எப்படியாவது செய்திடணும் இருங்க, அந்த நேரத்துக்குள்ள அதை செய்து கணக்கு ஒப்புவிக்கணும் இருங்க, ஜாக்கிரதை இருங்க சொல்ற. அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. என்னத்துக்கு? தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. உங்களுடைய சொந்த காரியங்கள், உங்களுடைய பேருக்கு புகழுக்கு அல்ல, உங்களுடைய காரியங்கள் செய்யல, தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு அசதியாயிராம ஜாக்கிரதையாயிருங்கள். அதோட நிப்பாட்டு இல்ல, ஆவியில அனலாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து ஒரு காரியத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வரத்தை, ஒரு தாளந்த கனிகளை தந்திருக்கும் போது அதுல அனலாயிருங்க. அனலண்டா வெப்பமா இருங்க, சூடாயிருங்க, எரிஞ்சு கொண்டிருங்க, தணிந்து போய்விடாதபடி, குளிராயில்லாதபடி அப்படியே இருங்க. அவர் தந்த அந்த நோக்கத்திலேயே இருங்க, அந்த சித்தத்திலே இருங்க, அந்த திட்டத்திலே இருங்க, அந்த ஊழியத்திலே இருங்க. தொடர்ந்தும் அனலாயிருங்க, எரிந்து கொண்டிருங்க, சோர்ந்து போயிடாதீங்க, அசதியாராதீங்க என்பதாக இங்கே சொல்லுகிறாரு. அது மட்டுமில்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய ஊழியத்துலதான் இப்படி இருங்க என்று சொல்றாரு. உங்களுடைய எந்த காரியத்திலையும் அல்ல, கர்த்தருடைய ஊழியத்துல அசதியா இருக்கிற இல்லாதபடி ஜாக்கிரதையா இருந்து, அந்த ஆவியானவர்ல கூட, அவருடைய வரங்கள் கனிகள் கலந்துகளோடு கூட, அவருடைய நடத்துதல் கூட அனலாயிருந்து ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காரனுக்கு சொல்றாரா? சரீரத்துல உள்ள அவயவங்களுக்கு சொல்றாரா? ஒவ்வொரு அவயவங்களுக்கும் தான் இதை சொல்றாரு. அவயவம்னா நானும் நீங்களும், ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் சொல்றாரு. நீங்க எல்லாம் அவயவங்களா இருக்கிறபடியா என் ஆண்டவருக்கென்று அவயவங்களுக்கு அவர் தந்த அந்த அழைப்பை, ஊழியத்தை, அந்த வரத்தை புரிந்து மற்றவர்களை கனப்படுத்தி, உங்களை நீங்க சரியா அறிந்து மற்றவர்கள் மேல அன்பு கூர்ந்து அந்த அவயவங்களுக்கு தந்த ஊழியத்துல அசதியாயிராம ஜாக்கிரதையாயிருந்து, அந்த ஊழியத்துல ஆவியானவர்ல கூட அனலாயிருந்து தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க என்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தான் சொல்றார். இல்ல இது ஊழியக்காரருக்கு தான், எங்களுக்கு என்று விட்டு விடுகிறதுக்கு வேதத்துல வழி இல்லை. வேதம் அப்படி சொல்லல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பவுல் சொல்றாரு, நீங்களாம் அப்படி இருங்க, ஊழியம் செய்யுங்க, தொடர்ந்து நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. அழைச்சவர் நடத்துவாரு, இதுக்குள்ளே நடத்துவாரு, செய்வாரு. பொறுமையா இருங்க. ஜெபத்துல
உறுதியா விட்டு விடாதபடி தினமும் தானியேல் ஜெபித்தது போல, தாவீது ராஜா ஜெபித்தது போல, யாக்கோபு ஜெபித்தது போல, இயேசு ஜெபித்தது போல, அப்போஸ்தலர்கள் ஜெபித்தது போல தினமும் ஜெபத்தை விட்டுடாம, தேவனோட பேசுகிற உரையாடலை விட்டுறாம, தேவன் பேசுகிற இந்த வேதத்தை விட்டுறாம இருங்க என்பதாக இங்க சொல்றாரு. யாருக்கு? விசுவாசிகளுக்கு. நானும் நீங்களும் இந்த காரியங்களை செய்யும்படி ஜாக்கிரதையாய் தினமும் இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சு அதன்படி வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.